அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் மாப்பிள்ளை சர்பத்து ஒன்று போட போகிறேன். 1/2 லிட்ரு பால் ஊற்றுறேன். இது பால் நல்லா காயட்டு இன்னொரு பாத்திரம் வச்சுருக்கேன். இது மலாய் செய்யா பால் ஆடை எடுக்கேக்கு நான் பால் 400 பால் ஊற்றிருக்கேன். இது மலாய் எடுக்க பால் ஆடை எடுக்கேக்கு பால் நல்லா காஞ்சி வருது. இது நல்லா கொஞ்சம் வத்துனா மலாய் எடுத்துடலாம். பால் நல்லா காஞ்சாச்சு. இப்போ இந்த பால் காய்ச்சையில் சர்க்கரையை போட்டுதேன். சர்க்கரை ஒரு 25 கிராம் தான் நான் போட்டிருக்கேன். மலாய் நான் கட்டி ஆகுது. இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். மலாய் கட்டி ஆவியாச்சு. இன்னும் நம்ம இதை இறக்கிடலாம். கேஸை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம காய்ச்சி வச்ச பாலை நான் ஃப்ரிட்ஜில் ஒரு 1/4 மணிக்கூர் வச்சுருக்கேன் ஜில்லுக்கு. இப்போ நம்ம காய்ச்சி வச்ச இந்த மலாயை இந்த பாலில் நம்ம போட்டுடலாம். இந்த மலாயை போட்டு இதை நல்லா கிளறி விடலாம். இது பால் ஆடை இல்லை, அதனால நம்ம பால்லையே நம்ம மலாய் ஆடை செய்துட்டோம். அப்போ தான் நம்ம குடிக்க நல்லா இருக்கும் சர்பத்து. இப்போ பாதாம் பிஸ்ரு போட போகிறேன். இது நம்ம உடல் சூட்டை தணிக்கக்கூடிய பொருள். நம்ம நைட்டு ஊற வச்சு காலையில் நம்ம அதை அப்படியே நம்ம அதை தண்ணியை இருத்துட்டு வேறு தண்ணி வச்சு குடித்தா ரொம்ப அருமையாக இருக்கும். சூட்டை அது ரொம்ப குறைக்கக்கூடிய பொருள் பாதாம் பிஸ்ரு. இப்போ அதையும் போட்டாச்சு. சம்ஜா விதையும் போடுதேன். இதுவும் குளிர்ச்சி. அடிக்குத வெயிலுக்கு இதெல்லாம் கலக்கி குடித்தா ரொம்ப நல்லா இருக்கும் உடம்புக்கு. இது நம்ம கடையில் நம்ம வாங்கியாச்சுன்னா கோவா வாங்கினா கொஞ்சம் பழசாக இருக்கும். இது நமக்கு அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாட்டு நம்ம போட்டுவிடலாம். இதை ஒரு பவுலில் மாற்றுதேன்னா இதில் நம்ம ஐஸ் கட்டியும் போடலாம். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஐஸ் எல்லாம் ரொம்ப போட்டானிக்க தொண்டை வலி எல்லாம் வந்துடும். நான் கொஞ்சம் ஒரு 1/4 மணிக்கூர் ஃப்ரிட்ஜில் வச்சேன் பாலை காய்ச்சி. அதுக்கப்புறம் மலாயை காய்ச்சி இதில் கலக்கிக்கிட்டேன். இதே மாதிரி நீங்கள் வச்சு குடிச்சு பாருங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாதாம் பிஸ்ரு சூட்டை தணிக்கக்கூடிய பொருள். நைட்டுக்கு ஒரு 2 அளத்தை ஊற போட்டு காலையில் எடுத்து அதை வெறும் வயிற்றில் குடிச்சிட்டா நம்ம சூட்டை அமர்த்தி எடுக்கும். ரொம்ப நல்ல பொருள். இதே மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.